தேவரெல்லாம் போற்றும் எங்கள் ஜோதி மணி கண்ணா தாயாக வெண்ணை காக்கும் தனி தெய்வமே கனிவாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் சாமி என்னை மறுபடியும் வைக்காதே செய்வாவும் தீரும் வரை இறங்க வைக்காதே தேவாதி சாமி செந்தில் சாமி ஞானி சாமி சாமி வேற யாரும் 18வது இருக்கீங்களா? கொஞ்சம் வாங்க முன்னாடி வாங்க. ஞானி சாமி செந்தில் சாமி சாமி அருண் சாமி மணிமண்டபத்தை பத்தி 2 வார்த்தை பேசிட்டு கண்டிப்பா மாட்டோம். மணிமண்டபத்தை பத்தி ஏன்னா ஏன் விருதா இருக்கோம் எப்படி போறோம்னு ஒரு 2 வார்த்தை பேசிருக்கேன். சாமிகளுக்கு நீங்களே சாமிகளுக்கு துண்டா போட்டு சுவாமி மணிமண்டலவாசரே என் குருநாதரே என் குல தீபமே சாமி நம்ம வந்து சபரிமலைக்கு நம்ம போறோம். விரதம் இருந்து 1 மணி நேர காலம் விரதம் இருக்கணும். ஏன் அப்படின்னா பகவான் ஐயப்பனே 1 மணி நேர காலம் விரதம் இருந்துதான் மேல வந்தார். நம்ம 18 படிக்கு மேல ஏதாவது பார்க்கணும் பார்த்தீங்களா? ஒரு தர்மசாஸ்திரா பல முறை போயிட்டு வந்தவங்களுக்கு கூட டவுட் இருக்கும். என்ன சாமி பூசா சொல்றாரு, அவர் தர்மசாஸ்திரானே சத்தியமான வார்த்தை சாமி. பகவான் ஐயப்பன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமண்டபத்தில் இருக்க ஜீவசமாதியா இருக்காரு. ஜீவசமாதினா இறந்துட்டாங்கன்னு இல்லை, உயிரோட உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலையை புனரமைச்சிட்டு போய் உயிரோட தவணையில உட்கார்ந்துருக்காரு. அங்கிருந்து தான் ஜோதியா வெளியில வந்து தர்மசாஸ்திராவோட ஐக்கியமானார். பகவான் தர்மசாஸ்திரா வந்து ஐயப்பன அவதாரம் எடுத்து மனித பூலோகத்துல பிறந்து கர்ப்பம் தரிச்சுட்டா இறப்பு நிச்சயம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, யோகியா உள்ள போய் உட்கார்ந்துட்டு அவருடைய சக்தி மேலெழுப்பி தர்மசாஸ்திரா போய் இது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூரப்பட்டி பந்தளத்துல இருந்து புறப்பட்டு வருது. பந்தளம் ஐயப்பனுடைய வளர்ந்த வீடு எங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த காலத்துல இருந்து திருவாரூரப்பட்டி 3 பெட்டிகள் இருக்கும். அந்த 3 பெட்டிகளும் புறப்படுறது வந்து பாத்தீங்கன்னா கருட பகவான் வந்து வானத்துல வட்டமிட பந்தளத்துல கரெக்டா அந்த டைமுக்கு எங்க இருந்து வரும் தெரியாது. ஆனா கரெக்டான அந்த டைமுக்கு வந்து 3 வட்டம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் திருவாரூரப்பட்டி அங்க இருந்து புறப்படும். இல்லைன்னா புறப்படாது. அந்த பகவான் வந்து எங்க இருந்து புறப்பட்டு வராரு தெரியுங்களா? கருடனா உச்சங்கோயில இருந்து வர அங்க இருந்து நைவேத்தியம் எடுத்துட்டு அங்க இருந்து புறப்பட்டு இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் திருவாரூரப்பட்டியான 3 பெட்டி இங்க இருந்து தலையில சுமந்துக்கிட்டு 2 நைட்டு கடந்து 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு வருவாங்க. அப்ப வரப்ப வந்து பாத்தீங்கன்னா கருட பகவான் வந்து கூட வந்துட்டே இருப்பார் சன்னிதானம் வரைக்கும். சரங்குத்தி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து சன்னிதானத்தை 3 வட்டம் அடிச்சுட்டு மறந்துடும். எங்க போகுது இது ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பார்க்கணும். திருவாரூரப்பட்டிக்கு நாங்க போய் வந்து அதனாலதான் இவ்வளவு தெளிவா நாங்க சொல்றோம் சாமி. அதனாலதான் குருசாமி சொன்னாங்க தெளிவா சொல்லுங்க சாமி அப்படின்னு. அந்த 3 திருவாரூரப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி வந்து தர்மசாஸ்திரா. அந்த தர்மசாஸ்திராவுக்கு போறதுல வந்து பாத்தீங்கன்னா நெத்தி கொடி மாலை கத்தி அதெல்லாம்